கிரீஷ்மான்ற பொண்ணு வந்து ஷாரன்ற அந்த பையனை வந்து ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்து பையனுக்கு வந்து உடம்புல நிறைய உபாதைகள் ஏற்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஆஃப்டர் 11 days அவர் வந்து இறந்து போறாரு. கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததுனால இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த பொண்ணை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீ எங்கள் வீட்டுக்கு வா, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் போயிருக்காரு. ஸோ இதில் என்ன ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு வேறு ஷீஸ் ரேங்க் ஹோல்டர். ஸோ நீங்கள் உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஷீஸ் நாட் அவங்களுக்கு அந்தளவுக்கு எஜுகேஷன் கிடையாது டு டிசைட் ஆன் சம்திங். இப்போ நான் ஒரு பேரண்ட்ஸ் அப்படி இருக்க பெண் தான் வந்து தெரிஞ்சு ஒரு காதல் பண்ணுறாங்க. அந்த காதலில் இருக்கும்பொழுது அவரை கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு தூண்டுதல் வந்து குடும்பத்தார்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தார் சொல்கிறத கேட்குற மனநிலையில் அவங்க எப்படி வந்தாங்க? அதான் சொல்கிறேன், அந்த மனநிலைமையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இவங்க தோணல. இதை தனிப்பட்ட நிலையில் இது எந்த மாதிரி விஷயம் அதில் கலந்தாங்க, அந்த விஷயத்தை அதை சொல்லியிருந்தா கூட, தன்மையை சொல்லியிருந்தா கூட அந்த பையனை காப்பாற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்திருக்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு சொல்லலை, எங்கேயுமே அதை வந்து ஒத்துக்கவே இல்லை. ஆஃப்டர் த ஜட்மெண்ட் இஸ் பாஸ்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அந்த பாலியல் வன்புறுத்தல் செஞ்ச அந்த குற்றவாளிக்குமே வந்து முதல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. அவங்க அம்மாவே கூட என் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அவருக்கு ஆயுள் தண்டனை தான் அப்படின்னு விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ போராடியும் தன்னோட வயசை இது பண்ணுங்க, என்னோட ஸ்டடீஸை பாருங்கள், எல்லா காரணங்களும் முன் வச்சுமே கிருஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு அவ்வளோ பெரிய குற்றம் செஞ்ச வந்து அந்த ஆண் நபருக்கே வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டலாமே அப்படின்ற ஒரு கருத்துமே பரவலாக பேசப்படுதே மேம். நான் எப்படி பார்க்குறேன்னா, யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் ராதிகா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கேரளா மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்குன்னு சொன்னால் அது கிரீஷ்மா அவர்களுடைய வழக்கு தான். நம்பி வந்த ஒரு காதலனை வந்து ஜூஸில் விஷம் வச்சு கொண்டாங்க. அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு நாடே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த வழக்கு வந்து கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத நம்ம திரும்பி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞராக அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். இந்த வழக்கு வந்து 2022 அது வந்து அஃபென்ஸாக வந்து இட் இஸ் பீன் ரிப்போர்ட்டட். அந்த பொண்ணு வந்து 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்ததாகவும் அந்த பொண்ணு வந்து இந்த பையனை அந்த கிரீஷ்மான்ற பொண்ணு வந்து ஷாரன்ற அந்த பையனை வந்து ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து அந்த பையனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது உடம்புல நிறைய உபாதைகள் ஏற்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆஃப்டர் 11 days அவர் வந்து இறந்து போகிறாரு. ஸோ இந்த 11 daysல வந்து என்ன ஆகுதுன்னா கேட்பாங்க, ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து கேட்பாங்க உங்களோட வாக்குமூலம் என்னன்னு. அவங்களோட வாக்குமூலத்தை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வாக்குமூலம் எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அவர் எங்கேயுமே வந்து அவர் எந்த இடத்துலையுமே இந்த பொண்ணு இவங்க எனக்கு ஒரு விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையுமே இந்த பொண்ணோட பேர் வரவே இல்லை. அவருக்கு தெரியலையா இல்லை மறைக்கணும்னு நினைச்சாரா அவருக்கு தெரியலையான்றது அவர் அந்த ஜட்மெண்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது விரிவாக சொல்கிறேன். அதில் என்ன ஆகுதுன்னா அந்த 11 days அவர் இருக்கிறப்போ ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட குடிக்காமல் இருந்திருக்காங்க. ஒரு ஆர்கன் ஆஃப் த பாடி அது வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஒரு ஆர்கனும் செயலிழந்துக்கிட்டே இருந்துருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா அட் த லாஸ்ட் மினிட்ல தான் இந்த பொண்ணோட பேரை சொல்கிறாரு. ஆமாம், நான் என்னோட காதலி வீட்டுக்கு போகிறேன், அவள் ஒரு கஷாயம் கொடுத்தா, பட் அதனால தான் இது நடந்ததுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவரே ஒரு இதில் இருக்கார். அதே மாதிரி அவரை இன்னும் ஒரு மேற்படி போய் அது ஏதாவது அந்த மாதிரி இருந்திருந்தா கூட என் லவ்வரை வந்து பனிஷ் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த 11 daysக்கு அப்புறம் இந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, விசாரணை பண்ணிவிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ஒரு எக்ஸ்பைரியான ஜூஸை கொடுத்துட்டேன், ஸோ அந்த ஜூஸோட எஃபெக்ட் தான் இந்த டெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி அந்த பாட்டில் எங்கன்னு கேட்குறப்போ தான் கொஞ்சம் முன்னுக்கு
முன்னுக்கு பிறன் முரணாக பேசுகிறதுனால கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததுனால இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த பொண்ணு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீ எங்கள் வீட்டுக்கு வா, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் போயிருக்காரு. ஸோ இதில் என்ன ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போயிருந்திருக்கப்போ இவர் வெளியில் நின்றுட்டு இருந்திருக்காரு. இந்த பையன் வெளியில் வர்றப்போவே ஒரு வாமிட்டிங்கோடய வந்துருக்கிறதுனால அந்த பையனுக்குமே தெரிஞ்சிருக்கு இங்கே போகிறப்போ அந்த பையன் நல்லா இருந்திருக்கான். ஸோ வெளியில் வர்றப்போ தான் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்ற மாதிரி தான் அவருமே சென்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் தான் நம்ம கேட்டிருக்கோம். அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இதில் என்ன இருந்தது, நீ எங்கே வாங்கின, அந்த கஷாயம் யார் வாங்கி கொடுத்தா, அது என்ன ஜூஸு, இதெல்லாமே அவர் கேட்டிருப்பாரு. அந்த பொண்ணுமே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம், நானுமே அந்த ஜூஸை குடித்தேன், அது வந்து இது அதனால இல்லை, அது இதனால இல்லைன்னு. ஸோ உங்களுக்கே அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கேட்டிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜட்ஜ் இந்த இதில் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டெத் பெனால்ட்டி வந்து எதனால் கொடுத்துருக்காங்கன்னா, இது 11 days அவன் வந்து எப்படி ஒரு ஆர்கனும் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி இறந்து போகிறாரு. அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜட்ஜ் அதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக யாருமே எடுத்துக்கக்கூடாது, இது வந்து இட் வில் பிகம் ஆஸ் தோ ஒரு எக்ஸாம்பிளாக ஆகிடும். ஸோ இது பண்ணால் என்னப்பா இது பண்ணால் டெத் பெனால்ட்டிலாம் கிடைக்காதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை நம்பி அதாவது லவ்ன்ற ஒரு இஷ்யூவே தேவையில்லாத ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அஃபென்ஸ் தான். அதே மாதிரி இது எப்படின்னா நிறைய அட்டெம்ப்ட்ஸ் போயிருக்கு. அந்த பொண்ணே சொல்லியிருக்காங்க, நிறைய வாட்டி நான் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஜூஸில் வந்து ஒரு மாத்திரை கலந்து கொடுக்கறது, குரோசின் நிறைய கலந்து கொடுக்க, அந்த மாதிரி நிறைய பேராசிட்டமால் இல்லை வேறு கெமிக்கல் இதெல்லாம் கலந்து கொடுக்கறது, அதாவது மாத்திரைங்க கொடுக்கறதுன்றது ஷீ இஸ் பீன் டூயிங் இட் ஆஸ் அ ரெகுலர் இது. எப்படியாவது அந்த பையனை வந்து லைஃப்லேருந்து இரேஸ் பண்ணிடணுன்ற அந்த இன்டென்ஷனில் இதை பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து எந்த வித அதாவது யாரும் இவங்களை நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குற ஸ்டேட்லேயும் அந்த பொண்ணு இல்லை. அதே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் இந்த பொண்ணு கேட்டு இந்த விஷயத்த பண்ணாலுமே இது தப்பு. ஏன்னா அந்த பொண்ணு வேறு ஷீ இஸ் ரேங்க் ஹோல்டர். ஸோ நீங்கள் உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஷீ இஸ் நாட் அவங்களுக்கு அந்தளவுக்கு எஜுகேஷன் கிடையாது டு டிசைட் ஆன் சம்திங். இப்போ நான் ஒரு பேரண்ட்ஸ் அப்படி இருக்க பெண் தான் வந்து தெரிஞ்சு ஒரு காதல் பண்ணுறாங்க. அந்த காதலில் இருக்கும்பொழுது அவரை கொலை பண்ற அளவுக்கு ஒரு தூண்டுதல் வந்து குடும்பத்தார்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தார் சொல்றதை கேட்கிற மனநிலையில அவங்க எப்படி வந்தாங்க? அதான் சொல்றேன், அந்த மனநிலைமையில இருக்கக்கூடிய பெண்ணா இவங்க தோணல. இதை தனிப்பட்ட நிலையில பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. இது இனிஷியலா இந்த எஃப்ஐஆர் போடுறப்ப எப்படின்னா A1 A2 A3, A1 வந்து இந்த பெண், A2 வந்து அவங்க அம்மா, A3 வந்து அவங்க அங்கிள். ஸோ இப்போ ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் A2 வந்து கன்விக்டட், இல்லை A2 வந்து அவங்க கன்விக்டட். ஏன்னா அவங்க வந்து எந்த வித அஃபென்ஸும் அவங்களுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க கன்விக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த வித பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ A1க்கு டெத் பெனால்ட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு அந்த கிட்னாப்பிங், அதாவது ஒருத்தவங்களை வந்து கிட்னாப் பண்ணி கொலை பண்ணுறதுக்கான முயற்சி அந்த செக்ஷன் கீழேயும், அதே மாதிரி மர்டர், அதே மாதிரி டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸு, இந்தந்த அஃபென்ஸ் கீழேயும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் 10+5 +2 years கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டெத் பெனல்ட்டி. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த அங்கிள் தட் இஸ் A3 அவருக்கு என்னென்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ். இது இப்போ அவர் பெயிலையும் வந்துட்டார். ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் பெயிலும் கிடச்சி அவர் வெளியில் வந்துட்டார். ஸோ த திங் இஸ் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறப்போ, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ், இதில் வந்து சில மிட்டிகேட்டிங் அண்ட் நிறைய ஒரு 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 மாதிரி நெஞ்சை உருக்குலைக்கும் ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறதுனால இவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்போ இது என்ன மாதிரி ஒரு விஷம் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச, எப்போவுமே விஷத்துக்கு வந்து முறிவு மருந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது எந்த மாதிரி ஒரு விஷயம், இது எந்த மாதிரி விஷயம் அதில் கலந்தாங்க, அந்த விஷயத்தை அதை சொல்லியிருந்தா கூட, தன்மையை சொல்லியிருந்தா கூட அந்த பையனை காப்பாற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்திருக்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு சொல்லலை, எங்கேயுமே அதை வந்து ஒத்துக்கவே இல்லை.
ஆஃப்டர் த ஜட்மெண்ட் இஸ் பாஸ்ட் தான் அவங்க சொல்கிறாங்க, என்னோட எஜுகேஷனை கன்சிடர் பண்ணுங்கள், ஐ எம் ஜஸ்ட் 23 year old, என்னை வந்து கன்சிடர் பண்ணி என்னை இந்த ஒஃபென்ஸ்லேருந்து வந்து ஒரு குறைஞ்ச குறைஞ்சபட்ச பனிஷ்மெண்ட் கொடுங்க. இது வந்து அவர் அதே மாதிரி அவங்க அக்யூஸும் பண்ணுறாங்க, இந்த பையன் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸு ஒப்சீன் இமேஜஸ்லாம் வச்சுருந்தான், எனக்கு அது ஃப்யூச்சரை பாதிக்கும்ன்ற அந்த சுச்சுவேஷனில் அது நடந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அந்த பையன் 11 days இருந்தும் இந்த பொண்ணை பற்றி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம சொன்னதையும் கன்சிடர் பண்ணி இவங்க சொன்னது வந்து கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்லி கன்சிடர் பண்ணி தான் இந்த டெத் பெனல்ட்டி கொடுக்கப்பட்டது. இப்போது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இல்லை தமிழ்நாடு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, ஒரு இறக்கும் தருவாயில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றணும் அப்படின்றது தான் ஒரு மரபான முறையாக இருக்குது. இவரும் இறக்கும் தருவாயில் என்னோட காதலி அந்த மாதிரி பண்ணியே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த தண்டனையும் வழங்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அதையும் மீறி அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு மேம்? இந்த இறக்கும் தருவாயில் என்ன கேட்டாலும் கொடுக்கணுன்றது கிடையாது. இப்போ நான் இறக்குறப்ப எதுவுமே பொய் சொல்ல மாட்டேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அதுதான் லா நம்புது. நான் ஒருத்தர் இறக்குறாருன்னா அந்த டைமில் அவர் பொய் சொல்ல மாட்டார். ஸோ அதனால தான் அவங்க இறக்குறும் தருவாயில் சொல்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எவிடென்ஷியரி வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை எடுத்துப்பாங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு விஷம் வாங்கிட்டு வந்ததுக்கான ப்ரூஃபோ இல்லை இந்த மருந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்றது ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து எல்லாமே சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் தான். இந்த சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஒஃபென்ஸை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, இன்ஃபேக்ட் இதில் வந்து 30 ஐ திங்க் இதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 500 page ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் மோர் தென் 500 pages ஜட்ஜ்மெண்ட்டு. மோர் தென் 30 evidences were let in. அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னா போலீஸையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபாரன்சிக்கை யூஸ் பண்ணியிருக்கீங்க டு டிசைட் ஆன் என்னென்ன விஷயம், அதாவது போஸ்ட்மார்ட்டம் வச்சு இந்தந்த விஷயம்லாம் கலக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஃபாரன்சிக் அந்த டீம்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்க. போலீஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுது கோர்ட்டு. ஸோ அந்த பட்சத்தில் வந்து அவர் கொடுத்த டெத்தப்போ அவர் கொடுத்த அந்த வாக்குமூலம் வந்து அது என்னவா இருக்கும், வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அவரோட ஆசையெல்லாம் அதை கன்சிடர் பண்ணுவாங்களா, லா படி அது இதுவானா கிடையாது. இப்போ வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, என்னுடைய ஃப்யூச்சருக்கு இவரால் பாதிப்பு வரும் அப்படின்றதுனால தான் நான் இவரை கொன்னேன் அப்படின்னு. ஃப்யூச்சருக்கு பாதிப்பு வரும்னா இப்போ 3வது மனுஷர் வந்து ஒரு ஆள் அதில் இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னு தானே மேம் அர்த்தம். அப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருந்த மாதிரி ஏதாவது இந்த கேஸில் தெரியுதுங்களா? இல்லை, இப்போது அந்த கேஸ் நடக்கிறப்பவே இவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்க முடியும் அப்படின்னா, அவங்க வந்து ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரிட், இன்னொருத்தவங்களோட அதான் இன்னொரு பர்சன் ஆல்ரெடி வந்துட்டாங்களா இல்லை வர்றதுக்கான வாய்ப்புகள்? அதாவது பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த மிலிட்ரி ஒரு மிலிட்ரி பர்சன் இன்வால்வ்டு, அதாவது இந்த ஒஃபென்ஸில் இன்வால்வ்டு. அதை பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. மிலிட்ரி சைடில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்கள மாப்பிள்ளையாக பார்த்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் அவர் கூட இருக்கிறது உங்களுக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸு ரேதர் தேன் நீங்கள் ஷாரனோட லைஃப்பை உனக்கு லைஃப் வந்து நல்லா இருக்காது, நீ இந்த பர்சனோட இரு அப்படின்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான்னு சொல்கிறாங்க தவிர ஜட்ஜ்மெண்ட்டில் அதுக்கான எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி வேற ஒருத்தவங்க இதில் இன்வால்வ்டுன்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளியில் நின்றுருந்தவர் அதாவது இவங்க அம்மாவும் அவங்க அங்கிளும் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்ததை பார்த்ததா இவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் அது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை. இப்போ இவங்க அங்கிளுமே வந்து டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸில் தான் இவங்களை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எந்த இடத்துலையுமே வந்து இவங்க சொல்லி இந்த பொண்ணு பண்ணுச்சு அதே தான் அந்த எவிடன்சஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இன்ஃபேக்ட் A2 அவங்க மதரை வந்து கன்விக்டும் பண்ணுறாங்க. அதாவது குற்றவாளி எங்கேயுமே வந்து தப்பிச்சு போகக்கூடாது, அதே மாதிரி ஒரு நிரபராதியை வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டில் மட்டும்தான் அவங்கள
ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் மணி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு இழப்பீடு தொகையை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கறது, இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடைய அவங்களோட மன்னிப்பு கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் இருக்குது. இப்போது இந்த வழக்குலையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் கிரிஷ்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா மேம்? இல்லை, அவங்களுக்கு ஃபைன் இருக்குது. 2 லட்சமும் கொடுத்து தூக்கு தண்டனையும் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி பிளட் மணின்ற கான்செப்ட் நம்ம இந்தியாவில் கிடையாது. ஒஃபென்சஸில் காம்பவுண்டபிள் ஒஃபென்சஸ் அண்ட் நான் காம்பவுண்டபிள் ஒஃபென்சஸ் இருக்குது. சில ஒஃபென்சஸை வந்து நீங்கள் காம்பவுண்ட் பண்ண முடியும், தட் இஸ் மணியால் காம்பன்சேட் பண்ண முடியும். பட் சில ஒஃபென்சஸை நீங்கள் காம்பவுண்டே பண்ண முடியாது, மணியால் அதை காம்பன்சேட்டே பண்ண முடியாது. அந்த கான்செப்டில் தான் இந்தியன் லா வந்து ப்ரிவேல் ஆகுது. எனி கிரிமினல் ஒஃபென்ஸ் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம் ப்ளஸ் ஃபைனும் கொடுக்கலாம். ஸோ பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபைன் இருக்கும், இல்லை பனிஷ்மெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் ஃபைன் இருக்கிறதுனால, தட் இஸ் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்களோ இல்லை ஃபைன் கொடுக்குறாங்களோ அதனால வந்து பனிஷ்மெண்ட் குறைக்கப்பட்டதானா இல்லை. இன் மெனி கேசஸ் ஃபைன் வந்து கொடுப்பாங்க. ஃபைனை கட்ட முடியாத பட்சத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா இம்ப்ரிசன்மெண்ட்டு தான் வந்து அதில் அனுபவிக்கிறாங்க. இப்போது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அந்த பாலியல் வன்புறுத்தல் செஞ்ச அந்த குற்றவாளிக்குமே வந்து முதல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. அவங்க அம்மாவே கூட என் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அவருக்கு ஆயுள் தண்டனை தான் அப்படின்னு விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ போராடியும் தன்னோட வயசை இது பண்ணுங்க, என்னோட ஸ்டடீஸை பாருங்கள், எல்லா காரணங்களும் முன் வச்சுமே கிரிஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு அவ்வளோ பெரிய குற்றம் செஞ்ச வந்து அந்த ஆண் நபருக்கே வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டலாமே அப்படின்ற ஒரு கருத்துமே பரவலாக பேசப்படுதே மேம். நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் நான் 2 விதமாக பார்க்குறேன். இது வந்து சஞ்சய் ராய் அப்படின்றவர் வந்து இந்த ஆர்ஜி கோர் மருத்துவமனையில் ஒரு பணிபுரிஞ்சிட்டு இருந்த ஒரு ட்ரெயினி டாக்டர். தட் இஸ் அவங்க யூஜி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பிஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ட்ரெயினி டாக்டராக இருந்தாங்க, நைட் டியூட்டியில் இருந்தாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஒஃபென்ஸ் வந்து கமிட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணி ஆஃப்டர் லாட் ஆஃப் எவிடன்சஸ் கன்சிடர் பண்ணி இப்போ வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, டெத் பெனால்ட்டி கொடுக்கல. இதை நான் வந்து 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று என்ன பார்க்குறேன்னா, டெத் பெனல்ட்டி கொடுத்து அவர் உடனே இறந்து போகிறது பனிஷிங்காக நான் வந்து இதை வந்து பெரிய லார்ஜர் வியூவில் கேட்குறேன். பனிஷ்மெண்ட் வந்து டெத் பெனல்ட்டி கொடுத்து அவன் உடனே செத்து போகிறது பனிஷ்மெண்ட்டா, இல்லை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக வாழ்நாள் முழுக்க அவன் வந்து லைஃப் பூரா அவனோட இதை வந்து ஜெயிலே கழிக்கிறது வந்து விச் இஸ் மோர், அவங்களுக்கு எது ரொம்ப பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், எது அவனுக்கு ரொம்ப வலியை தரும் அப்படின்னு கேட்குறது வந்து நானே என்னை கேட்டுக்கிறேன், எது அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி வலி தரும்னு. அதே மாதிரி இது வந்து எனி டெத் பெனல்ட்டி, எனி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் வந்து கோர்ட் வந்து அதை அவார்ட் பண்ணுது. ஒரு அஃபெண்டருக்கு இந்த அஃபென்ஸ் வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், அந்த இடத்துல தான் வந்து டெத் பெனல்ட்டி வந்து அளிக்கப்படுது. இந்த விஷயத்தில் எப்படின்னா, சஞ்சய் ராய்க்கு வந்து எதனால் வந்து இதை கொடுக்க முடியலன்றது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, இது வந்து எவிடன்ஸ் உடனே வந்து டேம்பர் ஆகிடுச்சு. பட் கிரிஷ்மா கொலை வழக்கில் அப்படி கிடையாது. அது வந்து எவிடன்ஸ் வந்து சில எவிடன்சஸ் எல்லாம் அழிக்கவே முடியல அந்த இடத்துல வந்து. பட் இங்கே இந்த ஆர்ஜி கோர் ஹாஸ்பிட்டலில் என்ன ஆகிட்டுருக்குன்னா, உடனே அந்த ஃபஸ்ட்டு அவங்க இறந்து போகிறாங்க, இன்ஃபர்மேஷன் போகுது. அந்த இன்ஃபர்மேஷனுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ரேப் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதே அவங்க பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையே வந்து இந்த ஒரு 1 day 1.5 day 2 daysலேயே நிறைய டேம்பரிங், 15 minutes போதுங்க ஒரு எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஒஃபென்ஸ் நடக்கிறப்போ இந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருந்திருக்கு. ஸோ எவிடன்ஸ் வந்து நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு வாலையே இடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு மாப், அதாவது ஒரு பெரிய க்ரௌட் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளே வந்துடுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து அந்த மொத்த எவிடன்ஸையும் அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் வந்து நிறைய இது இருக்குது, நிறைய குவெஸ்டன்ஸ்லாம் இன்ஃபேக்ட் கோர்ட்டே கேட்டிருக்காங்க. போலீஸ் மேலே வந்து அந்த போலீஸ் நடத்தின கால்கட்டா போலீஸ் நடத்தின அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த கொல்கட்டா போலீஸ் நடத்தின அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து அந்த 2 days என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் சரியாக நடத்தாததுனால தான் சிபிஐயால் ப்ராப்பர் சார்ஜ் ஷீட்டோ இல்லை ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸஸோ ப்ராப்பரான ஒரு இதை கொடுக்க முடியல இந்த கோர்ட்டுக்கு. அதனால மட்டும்தான் இவருக்கு வந்து
டெத் பெனல்ட்டி கொடுக்க முடியல, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லை. அதே மாதிரி பப்ளிக் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட் வந்து ஒர்க் பண்ண முடியாது. court will be based on only if the case is rarest. Yes, court is based only on evidences. அதே மாதிரி rarest of rare circumstances இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டால் வந்து டெத் பெனல்ட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆழமாக அதில் சொல்லியிருக்காங்க. ஆழமான கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். பட் ஒட்டுமொத்த இந்தியாவோட சென்டிமெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரெயினி டாக்டரோ இல்லை எனி ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் டு ரேப், ஒரு ரேப் மட்டும் இல்லை, அந்த கொலையே வந்து ஒரு ரொம்ப கொடூரமான கொலைன்னு தான் சொல்லணும். அந்த அவங்களோட பெல்விக் மசிலும் அவங்களோட அந்த அந்த சின்ன சின்ன காயங்களும் பெரிய காயங்களும் லிப்ஸில் கூட அவ்வளோ பெரிய காயமும் அது எல்லாமே வந்து ஒரு ஹீனியஸ் க்ரைம் ஆனது. ஸோ இது எல்லாமே இது வந்து இந்த ஒஃபென்ஸ் பத்தாதா, இந்த ஒரு ஃபேக்டர் போதாதா ஃபார் அவார்டிங் டெத் பெனல்ட்டின்றது தான் கொஸ்டின். பட் கிரிஷ்மா கொலை வழக்கில் எப்படி அப்படின்னா, இந்த கொலை வழக்கு வந்து ஒரு ஏஜோ இல்லை வந்து நீ படிக்கிற அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் உங்களோட பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து பிளான்டு மர்டர் வித் அன் இன்டென்ஷன் டு டெஸ்ட்ராய் சம்ஒன். ஸோ அதனால் வந்து அதனால அந்த கேஸை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எவிடன்ஸஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எவிடன்சஸ் வந்து டேம்பர் ஆகிருக்கு அப்படின்ற அந்த சிச்சுவேஷன். பட் ஒஃபென்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் சென்டிமெண்ட் என்னென்னா, இந்த ஒஃபென்ஸை வந்து தூக்கு தண்டனையாக கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க. பட் இதில் இன்னொரு விஷயமும் என்ன இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் இட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து சப்போஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா, இப்போது அங்கே இருக்கிற சிஎம்ஓ இவங்கெல்லாம் எதுக்கு இவங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டு சேவ் சம் ஸ்ட்ராங் ஹெட்ஸ். நிறைய மற்ற ஹெட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து மொத்தமாக இல்லாமல் பண்ணிடணும். இவருக்கு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவர் இல்லைன்னா இவர் யாரையும் கை காமிக்க முடியாது அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கு குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட முழு விவரத்தோடு தெரிவிச்சிங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.